all friends, Beauty Care Academy, Vasiki Manivannan YouTube channel. Professional Beautician courseல இன்னைக்கு என்ன சப்ஜெக்ட் பார்க்க போறோம்னா ஆயில் மசாஜ். ஆயில் மசாஜ் தான் இன்னைக்கான கிளாஸ்ல நம்ம வந்து பார்க்க போறோம். ஹாட் ஆயில் மசாஜ்னா என்ன, அதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஏன் ஆயில் மசாஜ் வந்து நம்ம வீட்டில் பண்ணுறதை விட ஒரு பியூட்டிஷியன் கிட்ட போய் ஒரு ஆயில் மசாஜ் எடுத்துக்கிறதுல என்ன யூசஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் வந்து ரெகுலராக எல்லாருமே வந்து ஸ்கேல்பில் வந்து ஆயில் போட்டு மசாஜ் பண்ணுவோம் அப்படிங்கிறது வந்து நார்மலாக எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த மசாஜை விட எக்ஸ்ட்ராவாக நமக்கு வந்து ஹாட் ஆயில் யூஸ் பண்ணி ஒரு மசாஜ் பண்ணும்போது அதோட பெனிஃபிட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. உங்களுக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக, அதாவது டைரெக்டாக வந்து நார்மல் ஆயிலை வந்து ஸ்கேல்பில் வைக்கிறத விட கொஞ்சம் வெதன்னு ஒரு சூடோடு இருக்கிற ஒரு எண்ணெயை நமக்கு வந்து ஸ்கேல்பில் வச்சு மசாஜ் பண்ணும்போது அதோட பெனிஃபிட்ஸே உங்களுக்கு தனி. அதே மாதிரி ஸ்கேல்பை பொறுத்த வரைக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க. உங்களுக்கு வந்து 1, 2 அப்படின்னு நம்ம வந்து பிரிச்செல்லாம் சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும்னா, உங்களுக்கு ஹேர் ஃபால் ப்ராப்ளம், ஹேர் க்ரோத் ப்ராப்ளம், அதுக்கப்புறம் டேண்ட்ரஃபு, லைஸு, இந்த மாதிரி வந்து நிறைய பிரச்சனைகள். டேண்ட்ரஃபே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேண்ட்ரஃப்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டேண்ட்ரஃப் ப்ராப்ளம்ஸே உங்களுக்கு வந்து நிறைய இருக்கும். அதே மாதிரி ஹேர் க்ரோத் ப்ராப்ளம்ஸ், உங்களுக்கு ஹேர் ஃபால் ப்ராப்ளம், ஹேர் க்ரோத் ப்ராப்ளம், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நமக்கு ஸ்கேல்பில் இருக்கும். அதுக்கு அடுத்தபடி பார்த்திங்கன்னா, ஹேர் வந்து ட்ரையாக இருக்குது, எனக்கு வந்து ஹேரில் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது, ஃப்ரிஸியாக இருக்குது, பிரேக் ஆகுது, ஸோ ஸ்ப்ளிட்டன்ஸ் நிறைய இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு சீக்கிரமாகவே இளநரை, அதாவது நம்ம சொல்கிற மாதிரி மெலனின் சத்து வந்து சீக்கிரமாகவே வந்து இப்போ வந்து அது நிறைய பேருக்கு வந்து பிரச்சனை இருக்குது. ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு கூட வந்துட்டு க்ரே ஹேர் வந்து வந்துடுது. இது எல்லாத்துக்கும் காரணம் நம்மளோட மெலனினோட சத்து வந்து கம்மியாக இருக்கிறதுனால தான் உங்களுக்கு க்ரே ஹேர் சீக்கிரமாக வருது. ஸோ இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் ஸ்கேல்பை பொறுத்த வரைக்கும் வரும். ஹேரை பற்றி பேசணுன்னா நிறைய பேசணுங்க, அவ்வளோ சப்ஜெக்ட் இருக்குது. நம்ம ஆயில் மசாஜ் ஏன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆயில் மசாஜ் பண்ணுறதுனால நம்மளுக்கு நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் கிடைக்குங்க. நமக்கு வந்து ஸ்கேல்பில் இப்போ இருக்கிற லேடிஸ்க்கெல்லாம் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கும் நமக்கு. ஸோ சரியான தூக்கம் இல்லாமல் நம்ம வந்து கஷ்டப்படுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு ஒரு மைல்டாக வந்து ஒரு லைட் சூடு பண்ணி அந்த எண்ணெயை நம்ம வந்து ஸ்கேல்பில் வச்சு அதை வச்சு ஒரு லைட்டாக ஒரு மசாஜ் வந்து உங்களுக்கு கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து நல்ல ரிலாக்ஸேஷன் இருக்கும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வந்து ரூட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்தன் இருக்கும். நீங்கள் வந்து நார்மலாக ஆயில் வைப்பீங்க இல்லையா, அதை விட நம்ம வந்து பர்டிகுலராக நம்ம எண்ணெய் வைக்கணும், நமக்கு வந்து ஆயில் வச்சு ஒரு மசாஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வைக்கும் போது ஈச் அண்ட் எவ்ரி ஹேர்லேயும் நம்ம வந்து படுற மாதிரி தான் நம்ம வந்து எண்ணெய் வைப்போம். அது இல்லாமல் நமக்கு வந்து இந்த ஆயில் மசாஜ் பண்ணும்போது உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும், ஸ்ட்ரெஸ்லேருந்து நம்ம கொஞ்சம் நல்ல ரிலீஃப் கிடைக்கும், ஹேருக்கு நல்லது, ஸ்கேல்புக்கு நல்லது, எல்லா விஷயத்துக்கும் எல்லா ப்ராப்ளமுக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல சொல்யூஷனாகவும் இது இருக்கும். இன்றைக்கி ஆயில் மசாஜ் எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன், வாங்க பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஆயில் மசாஜுக்கு நம்ம என்ன மாதிரியான ஆயில் எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் கோகோனட் ஆயில் எடுத்திருக்கேன், கூடவே கொஞ்சம் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன், அண்ட் விட்டமின் இ கேப்சியூல்ஸ் எடுத்திருக்கேன். விட்டமின் இ கேப்சியூல்ஸ் எதுக்காக நம்ம வந்து இந்த ஆயில் மசாஜ்க்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேப்சியூல்ஸ் வந்து காமனாக வந்து ஸ்கின்க்கு ரொம்ப நல்லது அப்படின்னு ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். இன்டேக்காக எடுத்துக்கிறதும் நல்லது, அண்ட் ஸ்கின்னுக்குமே ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஸ்கேல்புக்கும் ரொம்ப நல்லதுங்க. விட்டமின் இ கேப்சியூல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஆயில் மசாஜில் அதை ஜஸ்ட் ஃபியூ ட்ராப்ஸ் வந்து அந்த கேப்சூல்ஸையும் நம்ம வந்து போட்டு அது கூட நம்ம ஆயில் மசாஜாக நம்ம எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட ஸ்கேல்ப், நம்மளோட ரூட் அண்ட் ஆல்சோ உங்களோட ஹேருக்குமே வந்துட்டு நல்ல வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்களுக்கு அந்த பாண்டை வந்து நல்லா வந்து ஒரு ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு இந்த விட்டமின் இ கேப்சூல்ஸ். உங்களுக்கு ஸ்ப்ளிட்டன்ஸ் அந்த மாதிரி உங்களோட ஹேரில் இருந்தால் கூட இந்த மாதிரி விட்டமின் இ வந்து கேப்சூல்ஸ் வந்து ஆயிலில் நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த ஆயிலாக இருந்தாலும் அதில் வந்து நீங்கள் இந்த கேப்சூல்ஸை மிக்ஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணும்போது அது நல்ல ஸ்ட்ரென்தன் கொடுக்கும், உங்களோட கியூட்டிக்கலுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக உங்களுக்கு பில்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி நான் ஆயில் மசாஜில் அந்த விட்டமின் இ கேப்சூல்ஸையும் நான் ஆட் பண்ணி நம்ம வந்து ஆயில் மசாஜ் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த ஆயிலை வந்து நான் டைரெக்டாக எடுத்து யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட் மைல்டாக கொஞ்சம் வந்து வார்மாக டபுள் பாயில் பண்ணி ஹீட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நான் வந்து இதை யூஸ் பண்ண போகிறேன்.
பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து கொஞ்சம் லைட்டாக பார்ட்டிஷனாக எடுத்து தான் நம்ம வந்து ஆயில் அப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு க்ரௌன் ஏரியாவில் தான் நம்ம வந்து முதல்ல எடுத்த உடனே ஆயில் வந்து வைக்கிறோம். ஹீட் வந்து அவங்களுக்கு எப்படி வந்து எந்த அளவுக்கு அவங்களோட ஸ்கேல்ப் தாங்குமோ அந்த மாதிரி மைல்டு ஹீட்டாக தாங்க இருக்கணும். ரொம்ப சூடாக வச்சிடக்கூடாது. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து சென்டர் பார்ட்டிஷன் எடுத்து உச்சந்தலையிலேருந்து முன்னாடியும் பின்னாடியும் நம்ம வந்து இந்த மாதிரி காட்டனை வச்சு அப்ளை பண்ணுறோம். லேயராக எடுத்து தான் நம்ம வந்து அப்ளை பண்ணணும். ஜஸ்ட் லைக் தட்டுன்னு அப்படியே எண்ணெயை தலையில் கொட்டி நம்ம வந்து ஆயில் மசாஜ் பண்ணக்கூடாது. வைக்கும் போதே லைட்டாக கொஞ்சம் ஸ்க்ராட்ச் பண்ணி நம்ம வந்து இந்த மாதிரி ஆயில் வச்சோன்னு சொன்னால் அது நல்லாவே வந்து அந்த ஹீட் போகும்போது அவங்களோட ஸ்கேல்பில் அவங்களோட ஃபாலிக்கிள்ஸ் வந்து கொஞ்சம் ஓப்பன் ஆகும். ஸோ ஆயில் வந்து நல்லா உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும். இந்த மாதிரி ஃபுல் ஹேருக்கும் நம்ம வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கணும். நல்லா உச்சந்தலையில் கொஞ்சமாக அந்த எண்ணெயை மீதி இருக்கும் இல்லையா, நம்ம ஃபுல்லாக ஸ்கேல்ப் ஃபுல்லாக தடவிட்டோம். மீதி எண்ணெயை அப்படியே பண்ணிவிட்டு நல்லா ரொம்ப வலிக்காமல் பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறமா நம்ம பண்ண போகிறது மசாஜோட ஸ்டெப்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்லோவாக நம்ம வந்து முதல்ல எல்லா ஹேரையும் இந்த மாதிரி கோம் பண்ண மாதிரி கையிலேயே கோதி விட்டுக்கோங்க ஃபுல்லாக எல்லா. ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா அவங்களோட டில் அந்த எண்டு வரைக்கும் கியூட்டிக்கலோட எண்டு வரைக்கும் நல்லா அந்த எண்ணெய் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அப்புறம் ஸ்லோவாக ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே இருந்து தான் நமக்கு முதல்ல கீழே இருந்து, அதாவது கழுத்துக்கிட்ட இருந்து கீழே இருந்து மெதுவாக வந்து இந்த ரோட்ரி மசாஜ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரோட்ரி மசாஜை மெதுவாக அவங்களோட நெயில்ஸ் எல்லாம் அவங்களோட ஸ்கேல்பில் படக்கூடாதுங்க. அவங்களோட ஃபிங்கர்ஸோட டிப்பை மட்டும்தான் வச்சு நம்ம வந்து இந்த மசாஜை கீழே இருந்து மேலே வரைக்கும் இப்படி பொறுமையாக நம்ம வந்து ரோட்ரியாக நம்ம வந்து பண்ணுறோம். நம்ம கழுத்துலேருந்து தான் இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை, நம்ம கழுத்துலேருந்து தான் நம்ம வந்து கொண்டு போகணும். இங்கே பாருங்கள் அவங்களோட ஹேண்டோட மூமெண்ட் பாருங்கள் எப்படி பண்ணுறாங்கன்ட்டு. அப்புறம் பொறுமையாக ஃபஸ்ட்டு ஒரு ஃபிங்கர், அதாவது ஒரு ஹேண்ட் எடுக்கும் போது இன்னொரு ஹேண்டு கண்டிப்பாக அவங்களோட ஸ்கேல்ப் மேலே இருக்கணும். அட் அ டைமில் 2 ஹேண்டுமே நம்ம வந்து எடுக்கக்கூடாது, சரிங்களா? ஸோ இப்போ வந்து சைட்லேருந்து அந்த காதுக்கு கொஞ்சம் பின்னாடி அங்கேருந்து நம்ம வந்து பொறுமையாக அந்த மாதிரி ரோட்ரி மசாஜ் பண்ணிக்கிட்டு டில் வந்து அந்த உச்சிக்கு அப்படியே பொறுமையாக கொண்டு வந்து அங்கே ஒரு லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணி பண்ணுறாங்க. இப்போ அந்த கை வச்சுட்டு இந்த கை எடுக்கிறாங்க. அதே மாதிரி ஸ்லோவாக, ரொம்ப ஸ்லோவாக, அண்ட் அந்த ப்ரெஷர் வந்து அவங்களுக்கு கஸ்டமருக்கு ஃபீல் ஆகணும். அது கண்டிப்பாக நமக்கு இருக்கணும். ஆனால் அந்த ப்ரெஷர் வந்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு கஸ்டமர்கிட்ட ஓகேவா மேம் அப்படின்னு கேட்டுட்டு நீங்கள் வந்து ஸ்லோவாக இந்த ஸ்டெப்ஸை பண்ண ஆரம்பிங்க. திஸ் இஸ் கால்ட் ரோட்ரி மசாஜுன்னு சொல்லுவோம். இந்த ஸ்லோவாக இந்த பண்ணக்கூடிய மசாஜ் வந்து நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன், பிளட் சர்க்குலேஷன் நல்லா அவங்களுக்கு வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். ஸோ அதனால் இந்த மசாஜ் வந்து மஸ்ட் மசாஜ் இன் ஆயில். அண்ட் தென் திருப்பியும் வந்து அந்த சைடில் காது கிட்ட இருந்து உங்களுக்கு அகெயின்
இப்போ காது கிட்டேருந்து பொறுமையாக அவங்க வந்து மேலே கொண்டு வராங்க. சேம் ஸ்டெப். எவ்வளோ பொறுமையாக கொண்டு வராங்க பாருங்கள். அப்படியே கொண்டு வந்து அண்ட் இங்கே ஃப்ரண்ட்டுக்கு கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி இந்த சைடும் காது கிட்டேருந்து அப்படியே பொறுமையாக சேம் மெத்தட் தான். ஆனால் இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கழுத்துலேருந்து மேலே, காதுக்கு பின்னாடியிலேருந்து மேலே, அப்புறம் காது கிட்டேருந்து இப்படி மேலே அப்படின்னு பொறுமையாக நம்ம இந்த மாதிரி ரோட்ரி மெத்தடில் நம்ம பண்ணும்போது ஃபுல் ஸ்கேல்ப்புமே அந்த மசாஜை வந்து ஃபீல் பண்ண மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அண்ட் ஒரு மசாஜும் ஒரு ஸ்ட்ரோக்கும் முடித்ததுக்கு அப்புறமா ஸ்லோவாக இந்த மெதுவாக அவங்களோட ஸ்கேல்ப்பை இப்படி ப்ரெஸ் பண்ணி விடணும். அப்போ உங்களுக்கு நல்ல ஒரு ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவாங்க. இது பொறுமையாக, அதாவது இது நெக்ஸ்ட் ஸ்ட்ரோக். பொறுமையாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரெஷர் 2 ஃபிங்கர்ஸ் மட்டும் வச்சு நல்லா வந்து, முக்கியமாக தம் ஃபிங்கர் வச்சு இந்த மாதிரி நல்லா இப்படி ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே வராங்க. ஸ்லோவாக மேலேருந்து இப்படி கழுத்து வரைக்கும். நிறைய ஸ்ட்ரோக்ஸ் வந்து இருக்குங்க, ஸ்டெப்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து கண்ணா பின்னான்னு வந்து ஒரு ஆயில் மசாஜ் வந்து என்ன மசாஜ் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு ஏதாவது ஒன்று பண்ணிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து சைடு எஃபெக்ட்டு டெஃபினட்டாக கஸ்டமர்ஸ்க்கு இருக்கும். உங்களுக்கு அந்த ஸ்ட்ரோக் வந்து கரெக்டாக நீங்கள் பண்ணாமல் சும்மா ஒரு ரஃப்பாக நீங்கள் வந்து அப்படியே ரொம்ப, சில பேருக்கு வந்துட்டு ப்ரெஷர் வந்து நம்ம கொடுக்கணுன்றதுக்காக ஹெவி ப்ரெஷர்லலாம் பண்ணுவாங்க. ஸோ அப்படிலாம் கண்டிப்பாக வந்து பண்ணவே கூடாது. அப்படிலாம் பண்ணோன்னு சொன்னால் அவங்களுக்கு ஹெட்டேக் வந்துடும், சம்டைம்ஸ் வாமிட் கூட வந்துடும். ஸோ அதனால் நமக்கு வந்து ஆயில் மசாஜ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஸோ நம்ம எல்லா ஸ்டெப்ஸும் ப்ராப்பராக பண்ணணும். அண்ட் ஸ்லோவாக அந்த ப்ரெஷர் அவங்களால தாங்கிக்கிற அளவுக்கு இருக்கணும். ரொம்ப ஸ்மூத்தாக அந்த, முக்கியமாக வந்து நம்ம ஆயில் மசாஜ் பண்ணும்போது லைட்லாம் ஆஃப் பண்ணிவிடுங்க. கஸ்டமர்கிட்ட ஃபோன் எல்லாம் வாங்கிடுங்க. ஸோ அவங்கள ஃபோன் யூஸ் பண்ண வேண்டாம் மேம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்படின்னு சொல்லிவிடுங்க. ஒரு தடவையும் நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரோக்கும் முடிக்கும் போது இந்த ரிலாக்ஸேஷன் மசாஜ், அதாவது இந்த ரோட்ரி அப்படின்னு சொன்னோம் இல்லையா, ஸோ இந்த ஒரு தடவையும் இந்த மசாஜை நம்ம வந்து பண்ணணும். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அகெயின் வி ஹாவ் டு கோ, திருப்பி ஒரு புதுசாக ஒரு ஸ்ட்ரோக்கை பண்ணணும். இது வந்து கிளாக் வைஸ் பாருங்கள், அகெயின் திருப்பி ஆன்டி கிளாக் வைஸ் இப்படி போகணும். திருப்பி அகெயின் ஆப்போசிட் டைரக்ஷனில் திருப்பியும் இப்படி போகணும். பொறுமையாக அதே மாதிரி திருப்பி கொஞ்சம் மேலே போயிட்டு அகெயின் இப்படி கிளாக் வைஸ், அகெயின் ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக அப்படியே இந்த ஸ்ட்ரோக்கை டில் வந்து அப்படியே அந்த ஃபோர்ஹெட் வரைக்கும் அந்த பொறுமையாக அங்கே மேலே உச்சிக்கு கொண்டு போகணும். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் ஸ்ட்ரோக். ஸோ அகெயின் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு ரிலாக்ஸேஷன், ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுக்கணும் ஸ்கேல்ப்புக்கு. பொறுமையாக ஒரு சாஃப்டாக ஒரு ப்ரெஸ்ஸிங். அண்ட் தென் இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்ட்ரோக் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து புல்லிங் மசாஜ் பண்ண போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக முடி எடுத்து அதை வந்து கையில் நல்லா சுற்றிக்கிட்டு கொஞ்சம் லைட்டாக அப்படி புல் பண்ணணும். பொறுமையாக கொஞ்சம் முடியாக எடுத்து, அதே சமயத்தில் ரொம்ப கம்மியாகவும் எடுக்கக்கூடாது, ரொம்ப ஜாஸ்தியாகவும் எடுக்கக்கூடாது. கொஞ்சம் முடியாக எடுத்து நம்ம நல்லா அந்த விரலில் சுற்றிக்கிட்டு லைட்டாக அப்படி தூக்கி விட்ட மாதிரி கொஞ்சம் இழுக்கணும். இது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஸ்கேல்ப் ஃபுல்லாக இருக்க ஹேரை நம்ம வந்து கொஞ்சமாக முடி எடுத்து இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணணும். இப்போ 2 பார்ட்டிஷனாக எடுத்து அவங்களுக்கு இதே மாதிரியே அந்த ஃபிங்கர்ஸில் நம்ம வந்து சுற்றி லைட்டாக இப்படி புல் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக முடி எடுத்தோம், அப்புறம் 2 பார்ட்டிஷனாக எடுத்திருக்கோம். இப்போ அகெயின் ஃபுல் முடியும் எடுத்து அதே மாதிரியே நம்ம இது மாதிரி சுற்றி பொறுமையாக, அதை வலிக்கவே கூடாதுங்க, ரொம்ப பொறுமையாக கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் 2 சைடும் சுற்றி பொறுமையாக இப்படி லைட்டாக புல் பண்ணணும். அகெயின் ஒரு ரிலாக்ஸேஷன் மசாஜ். ஒரு தடவையும் ஒரு ரிலாக்ஸேஷன் மசாஜ் நம்ம வந்து கொடுக்கணும். ஒரு ப்ரெஸ்ஸிங் அண்ட்
ரோட்ரி மசாஜ், அதாவது கழுத்துக்கிட்ட இருந்து மேலே வரைக்கும் பொறுமையாக அகெயின் ஒரு தடவையும் நம்ம அந்த ரோட்ரி மசாஜை பண்ணணும். ஏன்னா இந்த மசாஜ் மூலமாக தான் அவங்க ரொம்ப நல்லாவே ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதனால இதுதான் வந்து ஒரு மெயின் மசாஜும் கூட. அதனால ஒரு ஸ்ட்ரோக்கும் நம்ம முடிச்ச உடனே இந்த மசாஜை கண்டிப்பாக நம்ம வந்து கொடுக்கணும். மசாஜ் பார்த்தீங்கன்னா ஒரு பிஞ்சிங் மசாஜ், ஒரு ரோட்ரி மாதிரி பண்ணிட்டு லைட் ஒரு பிஞ்ச், அகெயின் ஒரு ரோட்ரி, ஒரு பிஞ்ச், ரோட்ரி, பிஞ்ச். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அவங்களோட ஃபாலிகல்ஸ்லாம் நல்ல ஸ்ட்ரென்தன் கிடைக்கும். அந்த வந்து ரூட்குள்ளே போகும். உங்களுக்கு அந்த ஆயிலில் நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் அண்ட் பிளட் சர்க்குலேஷன்லாம் ரொம்ப சூப்பர்பாக கிடைக்கக்கூடிய ஒரு மசாஜ் இது கண்டிப்பாக நீங்கள் வந்து டெஃபினட்டாக நீங்கள் வந்து பண்ணணும். ஆனால் பண்ணும்போது நான் பிஞ்ச் பண்ணுறேன்ட்டு கஸ்டமரை ஹர்ட் பண்ணிடாதீங்க. ரொம்ப சாஃப்டாக இந்த பிஞ்சிங் வந்து இருக்கணும். ஒரு தடவையும் பாருங்கள், ஒரு ஹேண்ட் வந்து தலையில் இருக்கணும், இன்னொரு ஹேண்ட் வந்து அகெயின் அடுத்ததுக்கு நம்ம வந்து வெளியே எடுக்கணும். ஸோ இது கண்டிப்பாக இம்பார்ட்டண்ட்டான ஒரு டிப்ஸும் கூட. நீங்கள் வந்து இதை கையை அட் அ டைமில் 2 கையும் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த ரிலாக்ஸேஷன் ஃபீல் வந்து வெளியில் வந்துடுவாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக ஒரு ஹேண்டில் வந்து ஒரு சைடும், அகெயின் இன்னொரு ஹேண்டை எடுத்துகிட்டு இன்னொரு சைடும் அந்த மாதிரி இந்த ஸ்ட்ரோக்கை பண்ணணும். டேப்பிங். ஸோ இந்த டேப்பிங் வந்து அவங்களுக்கு பெயின்ஃபுல்லாக இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக வந்து ஒரு சவுண்ட் வரணும். நம்ம இப்படி தட்டும் போது ஒரு சவுண்ட் ஒன்று வரும். ஸோ இது 2 ஃபிங்கர்ஸும் நம்ம வந்து கனெக்ட் ஆகும் போது நம்மளோட வந்து சுண்டு விரல் ரெண்டு சுண்டு விரலும் அப்படி சேர்ந்து அந்த ஸ்கேல்ப்ல நல்ல இதமாக இருக்கும். அவங்க தட்டுறது வலிக்கிற மாதிரி இருக்கக்கூடாதுங்க. நல்லா பொறுமையாக நம்ம வந்து இந்த மாதிரி டேப்பிங் ஸ்ட்ரோக் வந்து நம்ம வந்து செய்யணும். திருப்பியும் அகெயின் வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் மசாஜ். நல்லா வந்து கோம் பண்ணிடுங்க. இப்போ இவ்வளோ மசாஜ் பண்ணியிருந்தாலும் அந்த ஹேரில் வந்து சிக்கே இருக்கக்கூடாது. அதுதான் அதில் வந்து ஹைலைட்டே. நம்ம வந்து பண்ணும்போது நம்ம எவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணுறோம் அப்படிங்கிறது, நம்ம இப்போ கோம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஸ்கேல்பில் கொஞ்சம் கூட வந்து சிக்கே இருக்கக்கூடாது. அப்படி சிக்கு இல்லாமல் இருந்தது கண்டிப்பாக வந்து கரெக்டான ப்ரொசீஜரில் நம்ம வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். லைட்டாக வந்து ரொம்ப டைட்டாக சுற்றாதீங்க. அப்படியே சும்மா அப்படியே ஸ்லோவாக சின்னதாக ஒரு கொண்ட மாதிரி போட்டுட்டு நம்ம செக்ஷன் கிளிப் போட்டு ஃபோர்ஹெட்டில் லைட்டாக இப்படி வந்து, அதாவது ஃபிங்கர்லேயே நம்ம வந்து தூக்கி விடுற மாதிரி இருக்கணும். அதாவது நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன். அந்த ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வலிக்கக்கூடாது. அவங்களுக்கு எந்த அளவுக்கு அவங்க தாங்குவாங்களோ அந்த ப்ரெஷரில் ஸ்லோவாக அந்த ஃபோர்ஹெட்டுக்கு ஒரு மசாஜ் வந்து நம்ம வந்து கொடுக்கணும். கண்டிப்பாக வந்து ஸ்கேல்ப் மசாஜ் கொடுக்கும்போது அவங்களோட ஃபோர்ஹெட்டுக்கும் டெஃபினட்டாக ஒரு மசாஜ் வந்து கொடுக்கணும். ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ்ஸிங் மசாஜாவது கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபோர்ஹெட்டுக்கு கொடுக்கணும். அப்படி இருக்கும் போது தான் அந்த மசாஜ் வந்து ஃபுல்ஃபில் ஆகும். ஏன்னா நம்ம ஹேரில் கை வைக்கிறோனாலே டெஃபினட்டாக அவங்களுக்கு வந்து ஃபோர்ஹெட் பெயின் வந்து லைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அதையுமே வந்து நம்ம ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அந்த ஃபோர்ஹெட் மசாஜ் அண்ட் ஆல்சோ இந்த பேக், அதாவது இயர்ஸோட பேக் சைட்லேயும் நம்ம ஒரு ப்ரெஸ்ஸிங் மசாஜ் வந்து நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து டெஃபினட்டாக ஒரு ஹேர்னும் போது அந்த ஹேரை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி அப்படியே விட்டுறக்கூடாது. ஸோ ஃபோர்ஹெட் அண்ட் ஆல்சோ அந்த காதோட பின்னாடி அண்ட் கழுத்துக்கும் பொறுமையாக இந்த மாதிரி ஒரு ரோட் பொறுமையாக ஸ்லோவாக பண்ணுங்க. பண்ணும்போது எந்த அளவுக்கு வந்து வலி தாங்குவாங்களோ அந்த அளவுக்கு அந்த ப்ரெஷர் இருக்கணும். ரொம்ப கம்மியாக இருந்தாலும் அவங்களால அதை ஃபீல் பண்ண முடியாது, அதிகமாகவும் ஆகிடக்கூடாது. இது எல்லாமே ரொம்ப ஒரு சென்சிட்டிவான பார்ட்டு அந்த கழுத்தோட பேக் சைடுங்கிறது. ஸோ அங்கே பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து மசாஜ் கொடுங்க.
ஏன் நம்ம ஹேருக்கு மட்டும் கொடுத்தா பத்தாதா, இதெல்லாம் நம்ம வந்து பண்ணணுமானா கண்டிப்பாக பண்ணணும். அப்போ தான் அவங்களால ஒரு நல்ல வந்து ஒரு ரிலாக்ஸேஷனை ஃபீல் பண்ண முடியும். ஒரு ஆயில் மசாஜ் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களோட ஃபோர்ஹெட், பேக் அண்ட் கை இது எல்லாமே அவங்களுக்கு ப்ரெஸ் பண்ணி விடணும். அப்போ தான் அந்த ஆயில் மசாஜ் ஃபுல்ஃபில் ஆகும். கண்டிப்பாக வந்து லேடிஸ்க்கு வந்து ஒரு சலூனுக்கு வந்து போய் ஒரு சர்வீஸ் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஆயில் மசாஜ் அப்படிங்கிற ஒரு சர்வீஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் சர்வீஸும் கூட. நல்லா வந்து ஷாம்பு வாஷ் வந்து 2 to 3 டைம்ஸ் வந்து நல்லா பண்ணணும். ஏன்னா அந்த ஆயில் கம்ப்ளீட்டாக அவங்களோட ஸ்கேல்ப்லேருந்து வெளியே வந்துடணும். ஸோ க்ளீன் ஹேர் வாஷ் ரொம்ப மஸ்ட்டுங்க. ஆயில் மசாஜுக்கு அப்புறமா நல்ல ஒரு மசாஜ், அதாவது ஹேர் வாஷ் பண்ணும்போது கூட ஒரு நல்ல ஒரு மசாஜோட பொறுமையாக ஹேர் வாஷ் பண்ணுங்கள். இவங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இருந்ததுனால நான் வந்து ஹெட் ஸ்டீம் கொடுக்கல. நார்மலாக வந்து ஹெட் ஸ்டீம் வந்து கொடுக்கணும். ஒரு மசாஜ் வந்து பாதி கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து ஹெட் ஸ்டீம் கொடுக்கறது நல்லது. ஸோ அப்படி கொடுக்கறதுனால நம்ம அவங்களோட போர்ஸ் வந்து நல்லா ஓப்பன் ஆகும் அண்ட் அவங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் நல்லாவே வந்து ஸ்டிமுலேட் ஆகும். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து ஹெட் ஸ்டீம் கொடுங்க. பட் ஹேர் ஃபால் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கொடுக்காதீங்க. ஸோ பாருங்கள், ஆயில் மசாஜ் பண்ணிவிட்டு நம்ம நல்லா ட்ரையர் கொடுத்தாச்சு. ஸோ இந்த ஹேர் இப்படி தொடும் போதே எவ்வளோ ஒரு சாஃப்ட் அண்ட் சில்கியாக இருக்குது பாருங்கள். அண்ட் ஆல்சோ இதோட ரூட்டெல்லாம் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகிருக்கும் நம்ம இப்போ இது வந்து ஆயில் மசாஜ் பண்ணதுனால. கண்டிப்பாக நீங்களும் வந்து டெஃபினட்டாக மந்த்லி ஒன்ஸ் ஒரு ஆயில் மசாஜ் எடுத்துக்கிறது உங்கள் ஹெல்த்துக்கும் நல்லது, உங்கள் ஸ்கேல்ப்புக்கும் நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.